வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ வந்து எப்படி வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நெறைய விதமா வந்து நம்ம வந்து எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ என்னென்ன விதமா வந்து பண்ண முடியும்? எது வந்து பெஸ்ட் மெத்தட்? எத வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? ஸோ இதுல வந்து எத எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறோம். ஸோ இது எல்லாத்த பத்தியுமே டீட்டெயில்டா வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து பார்க்கல, புதுசு அப்படின்னா மறக்காம இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நெறைய வீடியோஸ் இந்த சீரிஸ் மேக் பண்றதே வந்து சிம்பிளா எல்லாருக்குமே வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்து புரியணும். இன்டர்வியூல வந்து எல்லாருமே கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸுமே வந்து நெறைய வந்து நம்ம டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. இன்னைக்கு வந்து எரர்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எரர்ஸ். ஹேண்ட்லிங் அ எரர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே ரைட். ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஏன், எப்படி, என்னன்றத பார்த்துடலாம். ஸோ எரர் ஹேண்ட்லிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லன்னு கிடையாது. நீங்க எந்த புரோகிராமிங்னாலுமே வந்து எரர் ஹேண்ட்லிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்மூத்தா ரன் ஆவறதுக்கோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அத ஹேண்டில் பண்றதுக்கோ, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு கோட் பண்றோமோ, அதே அளவுக்கு வந்து எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றதுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நெறைய வந்து இது இருக்கு. எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்க்குறோம்ல. அதனால வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வாட் ஆர் எரர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு சின்டாக்ஸ் எரர் வந்து வரலாம். இல்ல வந்து நம்ம ரன் டைம் ஏதாவது எரர் வரலாம். அதாவது எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒரு அன்டிஃபைன்டான வேரியபிள கொண்டு போய் அக்சஸ் பண்றது. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரன் டைம் எரர்ஸ் வந்து வரலாம். ஸோ லாஜிக்கல் எரர்ஸ் வந்து வரலாம். எங்கேயாவது நம்ம வந்து கால்குலேஷன் வந்து தப்பா வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாரி இடத்துல வந்து லாஜிக்கல் எரர்ஸும் வந்து வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வர எரர்ஸ். ஒரு காமனான ஒரு எரர்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் எரர் இருக்கு. அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் எரர் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆம் இன்வாலிடா அதாவது டைப் எரர்ஸ் கூட இருக்கு. ஸோ அப்புறம் வந்து ரேஞ்ச் எரர்ஸ் இருக்கு. கஸ்டம் எரர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்டாக்ஸ் எரர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் எரர்ஸ். ரெஃபரன்ஸ் எரர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைப் எரர்ஸ். ஸோ டைப் எரர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரேஞ்ச் எரர்ஸ். ரேஞ்ச் எரர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டம் எரர்ஸ். ஸோ இப்ப இத்தனை எரர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிராக்கெட்ட மிஸ் பண்ணாலோ, இல்ல வந்துட்டு இப்போ கன்சோல் லாக் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சோல் லாக்ல ஹலோ வேர்ல்டுன்றத குடுத்துட்டு, இப்போ இங்க வந்து காட்டுறேன். ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படின்றத குடுத்துட்டு, ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ இது வந்து கரெக்ட்டான சின்டாக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் அந்த பிராக்கெட்ட குடுக்காம விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்துட்டு இங்க வந்து போயிடலாம். ஒண்ணு சொல்றேன். ஸோ ரெஃபரன்ஸ் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வேரியபிள்ஸ் வந்து டிஃபைன் ஆயிருக்காது. இல்ல வந்துட்டு அது எக்ஸிஸ்டே ஆயிருக்காது. அந்த மாரி வேரியபிள்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர்ஸ் வந்து வரும். ஸோ டைப் எரர்ஸ்னா என்னன்னா, இந்த இன்வாலிடான ஆப்பரேஷன் அந்த டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து செட் பண்றேன் அப்படின்னா, இந்த 42ன்றத நான் வந்து கான்ஸ்ட் நம் இஸ் ஈக்குவல் டூ ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ கான்ஸ்ட் நம்பர் தான் வந்து 42 அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இந்த மாரி ஃபங்ஷன் மாரி கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அதுதான் வந்து டைப் எரர். இந்த டேட்டா டைப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டேட்டா டைப்ஸ பத்தி நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? அப்படின்றத பத்தி டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் எரர்ஸ். ரேஞ்ச் எரர்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து நம்ம இந்த அலவுட் ரேஞ்ச தாண்டி நம்ம வந்து நம்பர்ஸ் போடுறது. இப்ப நியூ அரேவ போட்டு -1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இது வந்து இன்வாலிட் அரே லென்த் அந்த மாரி வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கஸ்டம் எரர்ஸ். ஸோ கஸ்டம் எரர்ஸ் தான் வந்து நம்ம வந்து டெவலப்பர் வந்து த்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. ஸோ அத வச்சு பண்ணும்போது வந்து கஸ்டம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். ஸோ அந்த த்ரோனா என்ன? இத பத்தி எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். ஸோ நீங்க அத பத்தி வொரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்தந்த விதமா தான் வந்து எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு அப்படின்றது தான்.
ஸோ ஓகே. இந்த எரர் ஹேண்ட்லிங் இப்ப இதெல்லாம் இப்படிலாம் வரும். ஸோ இத நம்ப எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது இருக்கும்ல. ஸோ இதுதான் வந்து 3 விஷயம் என்ன அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ். ஓகே. ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை கேட்ச். அடுத்தது வந்து கஸ்டமர்ஸ த்ரோ பண்றது. அப்புறம் வந்து ஃபைனலின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து போட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக். இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ளத வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ட்ரை கேட்ச் பிளாக். இந்த ட்ரை கேட்ச் பிளாக்ன்றது என்ன அப்படின்னா, இது வந்து எரர்ஸ வந்து கேட்ச்ல வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். நமக்கு ஏதாவது வந்து கோட் வந்து ரன் ஆகுது அப்படின்னா, அது வந்து ட்ரைல போகும். நமக்கு எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து கேட்ச்ல வரும். ஃபைனலின்றது என்ன அப்படின்னா, இது வந்து என்னவா இருந்தாலும் அத ரன் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாரி. ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா இன்னுமே பெட்டரா வந்து புரியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபர்ஸ்ட் கேட்ச். ஸோ இந்த ட்ரைல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 0 அப்படின்னு போடுறேன். ஸோ போட்டேன் அப்படின்னா எனக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரிசல்ட்டை வந்து போடுறேன். ஸோ ரிசல்ட்ல வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ நான் அதை காட்டுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடி கன்சோல் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு எதுவுமே வந்து வரல. எரர்ஸ் மட்டும் தான் வருது. ஓகே கேட்ச் அது போடலையா? ஓகே. கேட்ச்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸை கேட்ச் பண்ணும் அப்படின்றனால ஈன்றதை போட்டுக்கலாம். இல்லை நீங்க எரர்ஸ்னுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஃபைனலியும் வந்து நான் போட்டுக்கிறேன். பட் அதுக்குள்ளலாம் நான் எதுவுமே இப்போதைக்கு எழுதவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க இன்ஃபோல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்ஃபோ வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ எனக்கு வந்து அது வந்து கரெக்டா வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் இங்க வந்து கன்சோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க தான் என்னோட கேட்ச் பிளாக் இருக்கு. இங்க தான் வந்து என்னோட எரர்ஸ் வந்து கன்சோல் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அன் எரர் அக்கர்ட் அப்படின்ற மாரி வந்து அன் எரர் அக்கர்ட் அப்படின்றத போட்டுட்டு, என்ன பண்றேன் அப்படின்னா, அது எதனால அக்கர் ஆச்சுன்னு தெரியணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, டாட் மெசேஜ். இங்க நீங்க வந்து ன்றது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, எரர்ன்றதே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதையுமே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து வேணா அதையுமே வந்து மாத்திடுறேன். ஸோ க்கு பதிலா எரர் எரர். ஸோ இங்கேயுமே வந்து நீங்க போடும்போது அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா, டாட் மெசேஜ் பதிலா எரர் டாட் மெசேஜ் அப்படின்றது போடணும். ஸோ ஃபைனலில வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோடு என்னவானாலும் ரன் ஆயிடும்ல. ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் எரர் வந்தாலும் வரலனாலும் இது வந்து ரன் ஆயிடும். திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். ஓகே. ஸோ ஓகே சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ சேவ் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுது. இன்ஃபினிட்டி வந்து எனக்கு ஷோ ஆகுது. அப்புறம் வந்து திஸ் வில் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்ன்றது நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஏன் அப்படின்னா ஃபைனலில வந்து நீங்க என்ன நடக்குதோ இல்லையோ அது பாட்டுக்கு வந்து ரன் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒரு எரரை வந்து நான் மேக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து கேட்ச் பிளாக்ல இருந்து காட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ட் வேரியபிள். அதாவது அந்த வேரியபிளே இல்ல. அதனால நான் வந்து அந்த நேம் வந்து சும்மா வந்து வச்சுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஏ, பி என்ன வேணாலும் வச்சு போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் எக்ஸிஸ்டன்ட் வேரியபிள்னு இருக்கா. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேட்ச் பிளாக்கும் வந்து வரும். அண்ட் எரர் அக்கர்டு நான் எக்ஸிஸ்டன்ட் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி வருதா. ஸோ இப்படிதான் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமா வந்து எரர்ஸையும் வந்து த்ரோ பண்ணலாம். அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விஎஸ் கோட்ல ட்ரை கேட்ச் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷன் எழுத போறேன் அப்படின்னா, டிவைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதுல வந்து ஏ, பி 2 இருக்கு. ஏ, பி வச்சு தான் டிவைட் பண்ண போறோம். ஸோ இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து த்ரோ நியூ எரர் என்னது cannot divide அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ cannot divide by 0. cannot divide by 0. இப்போ இதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ த்ரோ நியூ எரர் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம அதோட ஃபார்முலா வந்து எழுதணும்ல. ஸோ ரிட்டர்ன் ஏ பை பி. ஸோ இது வந்து போட்டாச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அந்த ட்ரை கேட்ச் இருக்குல்ல, இந்த ஃபைனலியை வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நான் வந்து இந்த ட்ரை கேட்ச்ல மட்டும் போடுறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த கன்சோல் லாக் இருக்குல்ல. ஸோ இந்த கன்சோல் லாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைடுன்றதை வந்து பாஸ் பண்றேன். ஸோ அந்த இதுல வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். 10 0 அப்படின்றத போட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம் எரர் வந்து நமக்கு வந்து ஷோ பண்றோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, கஸ்டம் எரர். ஸோ இதே இடத்துல வந்து எரர் டாட் மெசேஜ் வந்து நான் ஷோ பண்றேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்து கன்சோல்ல போய் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா cannot divide by 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வருதுல. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அந்த ட்ரை கேட்சோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது ட்ரை பண்ணோம் முடியல அப்படின்னா வந்து நமக்கு எரர்ஸ் வந்து கஷ்டமா வந்து நம்ம இப்படி வந்து த்ரோ பண்ணலாம்.
ஸோ இதுவுமே இல்லாம நம்ம அந்த ஃபைனலின்றது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து என்ன ஆனாலும் அது வந்து எரர் வந்தாலும் வரலனாலும் அது அது பாட்டுக்கு வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுலயே வந்து 4வதா வந்து பார்த்தோம் அப்படின்னா 4வதா பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, அட்வான்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங். அதுல வந்து என்னன்னா, இந்த எரர் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கன்சோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள் வந்து நடக்கும். அப்படியே வந்து ப்ராமிசஸ், அப்புறம் வந்து அசிங்க் அவைட். ஸோ இதெல்லாமுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதையுமே வந்து எப்படி பண்றது அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நம்மளோட எரர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்ப என்னென்ன இப்ப எரர் மாட்டுச்சு அப்படின்னா, அது வந்து கேட்ச் பிளாக்ல தான் வரும். ஸோ அது வந்து ஒண்ணு வந்து நேம் அந்த என்ன என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் எரரா, ரெஃபரன்ஸ் எரரா அந்த மாரி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். மெசேஜ் வந்து வரும். எதனால அது நடந்துச்சு அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து வரும். அப்படியுமே இல்லையா ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்டாக் ட்ரேஸ் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, டீபக் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ் ஆகும். சரி, ஓகே. இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நல் டாட் மெத்தட்ன்னு சொல்லிட்டு ம் சாரி நல் டாட் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட இதுல வந்து வைக்கிறேன். ட்ரை பிளாக்ல. ஸோ இந்த இதுவுமே வந்து இப்போதைக்கு தேவையில்ல. வச்சுடுறேன். நல் டாட் மெத்தட் அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். ஸோ இந்த கேட்ச்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வந்து சொன்னேன்ல நேம், மெசேஜ், ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து எப்படி எப்படி அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் அந்த கஸ்டமர் எரருக்கு பதிலா எரர் மெசேஜ்ன்றத வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா எரர் டாட் மெசேஜ் வந்து நமக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ மத்த 2த்த வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு மேல ஒண்ணு, இதுக்கு கீழ ஒண்ணு போட்டுக்கலாம். எரர் நேம், எரர் ஸ்டாக். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து இத மட்டும் மாத்தணும். ஸோ இந்த இடத்துல நேம், இந்த இடத்துல வந்து ஸ்டாக். ஸோ இத வச்சாச்சு. இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நேம் வந்து டைப் எரர். ஸோ அந்த டைப் எரர் வந்து வந்துருச்சு. ஸோ அதோட மெசேஜ் வந்து என்ன மெசேஜ்? கேனாட் ரீட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் நல். ஸோ அந்த மெத்தட் வந்து என்னால வந்து ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாக். ஸ்டாக்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த நல்ல வந்து பண்ண முடியாது. அதோட ஃபைல் எங்க இருக்கு? என்ன லைனு? எல்லாமே வந்து நமக்கு வந்து குடுத்துரும் அது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து சொல்றோம். டீபக் பண்ணும்போது எங்க என்ன ஏதுன்றத வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே மாரி ப்ராமிசஸ்லயும் பண்ண முடியும். அசிங்க் அவைட்லயும் பண்ண முடியும். ஸோ நான் இதெல்லாம் வந்து இப்ப காட்டுனேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து புரியாது. ஸோ நான் அத ப்ராமிசஸ் வீடியோலயோ, இல்ல அசிங்க் அவைட் வீடியோலயோ நான் வந்து உங்களுக்கு அத வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஆனா வந்து அதிலயுமே வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். எரர் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து எரர்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக. ஸோ இதுலயே வந்து இதோட பெஸ்ட் பிராக்டிஸஸ் ஒண்ணு இருக்கு. அத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பெஸ்ட் பிராக்டிஸஸ். ஓகே. பெஸ்ட் பிராக்டிஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து கேட்ச் பிளாக்க வந்து போடுறது. இது வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா, அந்தந்த பிளாக்ல வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து கேட்ச் ஆயிரும். ஸோ இந்த சைலன்ட் எரர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சைலன்ட் எரர்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அத லாக் பண்ணிக்கணும். இல்லன்னா அது வந்து அன்னோட்டிஸ்டா வந்து போயிரும். நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அது வந்ததும் தெரியாது, இருக்கிற இடம் தடமே தெரியாம போயிடும் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாரி வந்துட்டு இருக்கும். ஸோ அத ஆல்வேஸ் வந்து நம்ம கன்சோல் பண்றது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். எப்பவுமே ஃபைனலி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, கிளீன் அப் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு குளோஸ் பண்றோம், இல்ல வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸ கிளியர் பண்றோம். அது வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதுனால, நம்ம வந்து ஃபைனலி வந்து போட்டுக்கணும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து த்ரோ பண்றது. ஸோ இந்த கஸ்டமர்ஸ த்ரோ பண்ணும்போது, அது வந்து ரொம்பவே ஒரு மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கணும். அதே மாரி வந்து இந்த த்ரோன்றது போடுறதுனால நமக்கு டீபக் பண்ணும்போதும் வந்து ஈஸியா வந்து இருக்கும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ட வேலிடேட் பண்றது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எரர்ஸ வந்து யூசர் இன்புட்லேருந்தோ, இல்ல டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியோ, அது வந்து வேலிடேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்னுமே வந்து எரர்ஸ வந்து ரொம்பவே கிரேஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பெஸ்ட் பிராக்டிஸஸும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன எரர்ஸ் இருக்கு. ஸோ இத பத்தி எல்லாமே வந்து பேசியிருக்கோம். நீங்க அத புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video.